கடைசியில நான் காமெடி சொன்ன மாதிரி நடந்துருச்சு போல. என்ன நடந்துச்சு? ஆ, உன்னைய பொண்ணு பார்த்துட்டு போறானா அவன்? ஆமா, இப்ப என்ன? சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு ஏத்த ஜோடிதான். ஆமா, பாக்குற எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அவனும் அவன் மூஞ்சியும். ஏய், என்ன ஓவரா பேசுற? அவர் மூஞ்சிக்கு என்ன? இன்னாருக்கு இன்னாருன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆண்டவன் அப்படியே உனக்கு ஏத்த மாதிரி அவனை படைச்சிருக்கேன். எல்லாம் ஓகே தான். அப்புறம் எனக்கு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சிருச்சேன்னு உனக்கு பொறாம. இருங்க, நான் கூப்பிடுறேன். அதான் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்ற. அவர் ஒண்ணும் உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவர்லாம் இல்ல. நல்ல ஜாப்ல இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியுது, ரொம்ப ஜென்டில்மேனா இருக்காரு. அவன் எப்படிப்பட்ட ஜென்டில்மேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அவனை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். நீ அவனை மீட் பண்றதுக்கு முன்னாடியே நான் அவனை மீட் பண்ணிட்டேன். ஆனா இப்ப சத்தியமா எனக்கு தெரியாது நீ தான் அவன்கிட்ட மாட்டிக்க போறன்னு. ஹலோ ஹலோ ஹலோ, சும்மா எல்லாம் அடிச்சு விடாத. நான்லாம் ஒரு ஆளை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிடுவேன். உன்னைய ஒரு உருப்படாதவன் ஜட்ஜ் பண்ணல, அது எப்படி கரெக்டா இருக்கு? நீ இப்ப வரைக்கும் உருப்பிடல, இனிமே உருப்பிட போறதும் இல்ல. அதே மாதிரி அவரை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவரு ரொம்ப டீசென்ட்னு. ஆமா, டீசென்ட் தான். உங்க வீட்டு டீசென்ட் எங்க வீட்டு டீசென்ட் இல்ல, அம்புட்டு டீசென்ட். இப்படி டீக்கா சட்டையை போட்டுக்கிட்டு நல்லவன் மாதிரி சிரிச்சு பேசுறவன் தான் இப்பெல்லாம் டீசென்ட் போல. உன் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப சூப்பர்மா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அவர் ரொம்ப மெச்சூர்டா இருக்காரு. என்ன எதுக்கும் கம்பல் பண்ணல, டைம் கொடுத்து யோசிச்சு அப்புறமா முடிவெடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த காலத்துல இப்படி ஈகோ இல்லாம யாரால பேச முடியும் சொல்லு? முடியாது, யாராலையும் முடியாது. என் அம்மாவுக்கு கூட அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களே கேட்டு பாரு, என்னையும் பிடிச்சிருக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கு சரி, அதை விடு. ஆனா அவன் ஆள் டைப் உனக்கு தெரியல. அவன் வண்டியில சின்ன கீரல் விழுந்துடுச்சுன்னு சொல்லி 5000 கேட்டு சண்டை போட்டு என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போனான். 2 கண்ணிலையும் நமக்கு கருமொழி இருக்கு, அவனுக்கு கால்குலேட்டர் தான் இருக்கு. நீ அவனை கல்யாணம் பண்ணேன்னு வையன், எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பான். அவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான், நல்லா யோசிச்சுக்கோ. நான் முடிவெடுத்துட்டேன், இன்னும் ஒரு வாரத்துல சம்மதம்னு சொல்ல போறேன். நீ அதை பார்த்து வயிறு எரிஞ்சுக்கோ. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆக போகுது, அத நீ பார்க்க தான் போற. என்ன இப்படி சொல்லிட்டு போற?